தாங்க முடியாது. நீ ஓனர் ஊருக்கு வர போறாரு, என்ன பண்ண போறீங்களோ? சரியா தாடா சொன்ன கருப்பட்டி. நான் அமெரிக்காவில புஷ் கம்பெனில வேலை செய்யும் பொழுது ஜார்ஜ் புஷ் அப்பாயின்மெண்ட் வாங்க அரை மணி நேரமா காத்துக்கு நிப்பான். லைஃப் ஸ்டைலே வேறடா. வேலைய பாரு. மச்சானே வடை சாப்பிடுறீங்களா? பாரு, நான் அமெரிக்காவில பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடுவோம் தெரியுமா? மேரி ப்ரோன், பீட்சா கட், பீட்சா கார்னர், கட்லெட் இப்படிதான் சாப்பிடுவேன். ஆனா தமிழ்நாட்டுல பாரு, லோக்கல் அடை வடைன்னுகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன பண்றது? வந்துட்டேனே. என்னடா உன் தொடையில தொட்ட மாதிரி துடிக்கிற? சரி தொட்டு பாரு. வடக்கு மாட்டின எலி மாறந்துகிட்டு வாய பாரு. கருமம் பிடிச்சவன். வடையில நூல் இருக்கு. நீ கொடுக்குற ₹1 அப்புறம் பேண்ட் ஷர்ட்டா இருக்கும். பாருடா, வடை விக்கிறவன் சாலமன் பாப்பா ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கா. இவங்கள சொல்லி தப்பு இல்ல. எல்லாம் சன் டிவி அரட்டரங்கத்தை பார்த்துட்டு அகலாயத்தரமா பேசிட்டு இருக்காங்க. எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? ஊசி போன வடையை வித்து ஊருக்குள்ள கால்ரா பரப்புறதுக்கு. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு 5:30 மணிக்கு மாவாட்டி 6 மணிக்கு வடை சுட்டு நாயா பேய அலைஞ்சு விக்கிறோம். கெட்டு போறது மட்டும் வாங்கி சாப்பிட்டுருக்கணும். எங்களுக்கு 1008 வேலை இருக்குடா. ஆமா, இவர் பெரிய சந்திரபாபு நாயுடு. ஆபீஸ் போய் கையெழுத்து போடணும். டேய், எந்த ஸ்டேட்டுக்கு எந்த சிஎம்னு தெரியாமலே பேசிட்டு இருக்கான்டா. டேய், தமிழ்நாட்டு சிஎம் யாருடா? சந்திரபாபு நாயுடு காரு. ஏண்டா, தமிழ்நாட்டுடைய சிஎம் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா இருக்கும் பொழுது சந்திரபாபு நாயுடு நான் சொல்றேன். டேய், ஊசி போன வடையை வித்தத கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா தமிழ்நாட்டுடைய சிஎம் செல்வி ஜெயலலிதா இல்ல சந்திரபாபு நாயுடுன்னு சொன்ன பாரு, உன்னை உயிரோடவே கொளுத்துறேன். அப்படியே ஆந்திரா கோடி காலங்காத்தால வந்து டென்ஷன் பண்ற வேலையை பாருங்கடா. வடை விக்கிறாங்களாம் வடை. ஆர்கெஸ்ட்ராக்காரங்களை ஏமாத்தி கட்டிருக்க வீட்டை பத்தியாடா? ஒரு நாதியும் காணமே, எங்க போய் தொலைஞ்சாங்க? அஞ்சு பாருடா. எல்லாம் கடல்ல கப்பல் விடுறானுங்க. நம்ம வீட்டுள்ளே கப்பல் விட்டு கின்னஸ்ல வரணும். பாத்தியாடா, முட்டை போட்ட மாதிரி இருந்துகிட்டு பக்கெட்ல கப்பல் விட்டுட்டு இருக்கா 500 நோட்ல. தம்பி, அப்பா இருக்காரா? யாரு? எங்க அப்பாவா உங்க அப்பாவா? எங்க அப்பா ஏன்டா உன் வீட்டுக்கு வர்றான்? உங்க அப்பா எங்க அப்பா வெளியே போயிருக்காரு. எப்ப வருவார் தெரியாது. பத்தி எவ்வளவு தினவட்டா பேசுறான். என்னடா சாலமன் பாப்பையா ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? அதிக பிரசங்கித்தனமா பேசுன வயித்துல வச்சிருக்கிறிய தர்பூசணி பழம். அவன் கூறு போட்டு கூவி கூவித்துருவான்டா. நான் பயமா அவனை. 3 ரூபா தந்தி பேப்பரை போட்டா ஒரு கட்டு நோட்டை தூக்கி போடுறான். கன்ஃபார்ம்டா லூசு தான்டா. இதை பயன்படுத்தி வீட்டுக்கு ஆள் வரதுக்குள்ள மொத்த பணத்தை அடிச்சிருவோம். இப்ப பாரு. பாத்துடுங்க, 500 நோட்டு கட்டாடுங்க. வெறும் 3000 ரூபாய் தான் இருக்கு. வாடகை கொடுக்கணும். வாடகை என்னடா வாடகை? விட்ட பிளாட்டே வாங்குறாடா. எடு. நிஜமா சொல்றேன். ஆமாடா, எடுடா. இப்ப என்ன பண்ணுங்க? வர்ற பணத்துல ஆளுக்கு பாதி பங்கு பிடிக்கும். ஐடியா கொடுத்து அந்த கூட பணம் போட்டது நானாச்சே. நீ ஐடியா நான் தானடா அவன் சொல்லி. சரி விடு, ஆள் வரதுக்கு நைஸா மொத்தப்பட்டு வெளியே வரும். அப்புறம் யாருக்கு என்ன பங்குன்னு பாத்துப்போம். வெளில போய் படிக்கணும். நான் தான் அப்பயே சொன்னேன், வாடகை கொடுக்கறதுக்கு மட்டும் தான் பணம் வச்சிருக்கேன்னு. இப்ப தெருவு சிங்கிள் டீ குடிக்க கூட வைக்கல. கவலைப்படாத, விட்டத பிடிப்போம். என்னத்த கடிப்பேன். பஸ் எப்ப வரும்? இங்க எதுக்கு நிக்கிறீங்க? ஏண்டா பட்டணத்தை அறிவு கட்ட முண்டம். பஸ் ஸ்டாப்ல எதுக்கு அனுப்பாங்க? பஸ் வந்தா தானே. வராத. ஊரெல்லாம் ஒரே ஸ்ட்ரைக், எல்லா ரூட்டையும் மாத்தி விட்டாங்க. இந்த ரூட்ல பஸ் இல்ல, சைக்கிள் கூட வராது. என்ன சிட்டி இது? இதுக்கே இப்படி நீங்க அடுத்துக்கிறீங்க. தினம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகளை நாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயோ, இப்ப என்னடி பண்றது? நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாமே. சும்மா நடந்து போறவன பார்த்து கண்ணடிக்கலாம். பின்னாடியே வந்தானா சார் இவன் ஈவ்டீசி பண்ணானு போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம். சைக்கிள்ல போறவனுக்கு லவ் லெட்டர் கொடுக்கலாம். கார்ல போறவன கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு படி மேல போய் முன்ன பின்ன தெரியாதவன கூட்டிக்கிட்டு ஓடிடலாம். அப்பனே ஆத்தாலே தூக்குல தொங்க போடலாம். இப்படி நீங்க இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவோ சேவை செய்யலாம் இல்லையா சார்? கரெக்ட். என் பொண்ணு இப்படிதான் ஓடி போச்சு. ஆனா நான் தூக்குல தொங்கல. சார் முதல்ல இப்படிப்பட்ட ஆளை தான் கொளுத்தணும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு சின்ன டவுட். என்ன உடம்பு எப்படி இருக்கு? ஓ வெரி சாரி வெரி சாரி. இவ்வளவு நேரம் நான் முகத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்துட்டேன். 1 மினிட். லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட், போட்டு
பிரமாதமா இருக்கு. ஏய் ஓகே ஓகே புரியுது. என்னடா இவ்வளவு நேரமா நம்மள கிண்டல் பண்ணாம இவ்வளவு மட்டும் கிண்டல் பண்ணா டென்ஷன் ஆறீங்க. உங்களுக்கு என்ன வேணாத்தம் பைக்ல வருவான் அள்ளு சில்லற கிடைக்குமானே ஹாய்னு கையை போட்டு போயிட்டே இருக்க போறீங்க. அதானே உங்களுக்கு என்னம்மா எவனாவது லிப்ட் கொடுப்பான் எங்களை சொல்லு. என்னையா நீ பொண்ணுங்களுக்கு லிப்ட் கொடுக்கறமா வயசான நமக்கு லிப்ட் கொடுக்க மாட்டாங்க சார். பொண்ணுங்க கை நீட்டினா வண்டி நிக்கும். நாம கை நீட்டினா டாட்டா காமிச்சிட்டு போடுவானுங்க. ஆமா ஆமா படிச்சவனுங்க நிறைய இருக்கிற ஊர்ல அப்படித்தான் இருக்கும். அப்பேற்பட்ட சென்னை மாநகரத்திலையும் பெரியவங்களுக்கு சேவை செய்யறதே தன் வாழ்க்கையின் லட்சியமா கொண்ட ஒரு மகானும் இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மகான் இந்த லொக்காலிட்டியில நான் பார்த்ததே இல்லையே. உன் ராசி எப்படி? நான் என்ன செய்யட்டும்? குறுக்க பேசிட்டு யாருப்பா அப்பேற்பட்ட மகான்? அதோ அந்த கேரேஜுக்கு போனீங்கன்னா மாணிக்குன்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட உங்க பிரச்சனையை சொன்னீங்கன்னா அவர் உங்களை கார்லயே கூட்டிட்டு போவார். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. சும்மா ஏன் அவசரமா பேசிக்கிட்டு போய் என்னன்னு தான் கேட்டு பாப்போமே. சார் நாங்களும் வரோம் சார். நீங்களும் வாங்கம்மா. நோ அவர் பெருசுங்க மட்டும்தான் அலோ பண்ணுவாரு, சிறுசுங்களை அலோ பண்ண மாட்டார். எதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வாங்கம்மா. என்னடா கடை மூடி இருக்கு? அது வேற ஒண்ணு இல்லண்ணே. ஸ்டேட் பேங்க்ல கடன் வாங்கி கடை வச்சான். அங்க வேலை வைக்கிறவங்க எல்லாம் இங்கே கடன் வச்சுட்டு கடையை திவால் பண்ணிட்டானுங்க. அவன் ஓடிட்டான். அதான் மேட்ரு. அவன் மட்டும் ஓடலடா. இன்னும் கொஞ்ச நாள்ல மாணிக் ஆட்டோ கிளினிக் ஓனர் அப்படித்தான் ஓட போறான். அண்ணே என்ன சொல்றீங்க? நான் ஒண்ணு சொல்லி இல்ல என்ன சொன்னீங்க? நான் ஒண்ணு சொல்லடா. சொன்னீங்கண்ணே. என்கிட்ட இருந்தா உண்மையில வராதுடா. டேய் என் தலையை வெட்டி போட்டாலே நான் உண்மையை சொல்ல மாட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அவன் கிளினிக்க மூணானா நான் அமெரிக்காவில புஷ்கமன்ல போய் செட்டில் ஆயிருவேன். நீங்க எல்லாம் லோக்கல் இந்தியன் எடுத்துட்டு இருப்பீங்க. நான் ஒரு ஐடியா சொல்றேன். உன் ஊர் அது பக்தாத். போய் பான்பரா வித்து பொழைச்சுக்கோ. உன் ஊரு முசிறி. அதான் போனிக்கிட்டு சொல்றேன். விசிறி வித்து பொழைச்சுக்கோ. உன் ஊரு உசிலம்பட்டினே. உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு தங்கச்சி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுறா. ஏன்டா நினைக்கிறீங்க? அண்ணே அவரு போனா அண்ணே. நீங்க தானே எங்களுக்கு பாஸ். நீங்க தானே பாஸ். நீங்க தானே பாஸ். இந்த சங்கரா சாஸ்திரம் கிட்டே விளையாடுறியா? ஏய் 10 வருஷம் முன்னாடி 5 பசங்களோ 6 பசங்களோ, இப்ப பார்த்தா 1000 கால் காய்ச்சி நல்லா பெத்திண்டே இருக்காரா? அந்த பகவான் நான் கும்பிடுறேன். ஒரு புள்ள கூட ஆண்டவான்னா கொடுக்க மாட்டேன்றான். ஏன்னா நீங்க பகவான மட்டும் சேவிச்சுட்டு இருந்தா குழந்தை பிறக்காது. அதுக்குன்னு சில சாங்கியங்கள் இருக்கு. அத பண்ணணுமோ இல்லையோ? ஏக்க முடியாதுரி. ஏய் டாக்டர் கிட்ட போயிட்டா 5 லட்சம் கேக்குறாரு. அந்த 5 லட்சம் நான் எது கொடுக்கணும்? அது எடுத்துக்கு போய் பேங்க்ல போட்டா அதுல வட்டி வரும். சாப்பிட்டே இரு. பேசாம சாப்பிட்டு நல்லா தூங்கு. எனக்கு போகும்போது நீ தாங்க முடியாது. நான் ரொம்ப மோசமாயினாலும் 4 பேரு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாதே. உள்ள போடி. மலைமேடு மாதிரி வளர்ந்துட்டே போகுது. நல்லா தூங்கிட்டே இருக்கும். எல்லாம் என் தலையெழுத்து. எல்லாம் பகவானுக்கு தான் விழிச்சோம். வணக்கம் சாமி. வாங்க வீராசாமி, உட்காருங்க. என்ன திடீர்னு வந்திருக்க? அன்னைக்கு வந்தேன், ஒரே சண்டையா கிடந்துச்சு. ரொம்ப நன்றி வீராசாமி. அன்னைக்கு மட்டும் நீங்க வரலன்னா எங்க ஆத்துக்கார பொழிச்சே இருக்க இத மாட்டாரு. பத்தி என்ன மாமி இருக்கு? ஏன்னா இன்னைக்கு நேத்தா பழகுறீங்க. சாமி நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி. அந்த விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, என் வீட்டுக்காரி துபாய், சிங்கப்பூர், லண்டன்ல எல்லாம் வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு சில அட்ரஸ்களை கொண்டாந்து கொடுத்தா. ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருவேன். இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு பாருங்க. உங்களுக்கு தான் படிக்க தெரியுமே. தப்பா நினைக்காதீங்க. கொஞ்சம் அமௌண்ட் வெளியே வர வேண்டியிருக்கு. அது வந்த உடனே நானும் எங்க ஆத்துக்காரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு 1 மாசம் கழிச்சு உங்களை போன்ல கூப்பிடுறோம். நீங்க வந்து தாராளமா வாங்கிட்டு போங்க. தெரியல. ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி சாமி. இல்லாமலா கொடுங்க. நான் சொன்னது புரிஞ்சுதோ? ஆண்டவா, பால்காருக்கு காசு கொடுக்கல. இன்னும் மளிகை கடை பேலன்ஸ் வேற அப்படியே இருக்குது. அண்ணா என்னண்ணா இவ்வளவு தூரம் வெயில்ல நடந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஒண்ணுமில்லடா தம்பி, கொஞ்ச நாளா அண்ணனுக்கு வேலை இல்ல. நகை நட்டு வீடு வாசல்லாம் அடமான வச்சுட்டேன். அண்ணா இதெல்லாம் யாருக்காக எதுக்காக செஞ்சீங்கன்னா? எங்களுக்காக செஞ்சுதானே இப்படி ஆயிட்டீங்க. அண்ணா வானத்தை போல விஜயகாந்த் படத்துல தான் பாத்துருக்கோம். ஆனா எங்களுக்கு நீங்க செஞ்சதை நேர்லயே பாத்துருக்கோம். அதனாலதான் உங்க அண்ணி சொன்னிச்சு, நீங்களும் 4 பேரை போல பொழைக்கணும்,
இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு. இத போய் காமிச்சு உங்க அண்ணன் தம்பிகிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருங்க. அவங்க எல்லாம் நல்ல வசதியா தானே இருக்காங்கன்னு சொன்னிச்சுப்பா. அண்ணா இதுல என்னென்ன இருக்கு? உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அவ்வளவுதானே. ஆனா எந்த ஊரு எந்த கம்பெனி? இந்த கொடுங்க. ஏஎன்ஐ கம்பெனி பட்டையாரோடு பேங்காக்கு 32. சூப்பர் கம்பெனி. ஆனா சூப்பர் கம்பெனி. நல்ல கம்பெனியா? இல்ல அற்புதமான கம்பெனி. 1 லட்சம் ரூபாய் போதுட்டாங்களா? போதும்பா. போதும். கன்ஃபார்ம். அண்ணே நீங்க என்ன பண்றீங்க? 1ஆம் தேதி அன்னைக்கு அந்த 1 லட்சம் ரூபாயை உங்க குழந்தை கையில கொடுத்துறேன். நீங்க வந்து வாங்கிக்கிறீங்க. ஆனா 1ஆம் தேதி மீறி 2ஆம் தேதி வந்தாலும் கிடைக்காது. இல்ல வந்துடுறேன். நான் வெளியூர் போயிருவேன். அண்ணா 1 லட்சமா 2 லட்சமா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. 1 லட்சம் தான். ஏன்னா நீங்க செஞ்சவரு, உங்களுக்கு நாங்க செஞ்சாகணும். இவனுக்கு இந்த புடவை எல்லாம் எடுத்து கொடுத்து நீங்க தானே. நீங்க தானே எடுத்து கொடுத்து என்கிட்ட சொன்னீங்க. வருஷம் எடுத்து கொடுப்பாரு. சொல்ல வேணாம் தம்பி, சொல்ல வேணாம் தம்பி. நான் எப்படி சொல்றது? ஏப்பா அதெல்லாம் போய் சின்ன பிள்ளை எடுத்து அன்னிக்கிட்ட ஒண்ணு சொன்னேன், அதை சொன்னாங்களா? சொல்லலையே. ஊருக்கே செஞ்சு நாசமா போனவர்னு சொன்னாங்களா? அதையும் சொல்லலையே. சொல்ல மாட்டாங்க. நல்லதை சொன்னா ஒண்ணா சேர்ந்து அண்ணன் தம்பி 2 பேரும் பொறாம பிடிச்சிருங்க. அதான் தம்பி மொத்தமா பொம்பளைகளை பத்தி தப்பா பேசாதீங்க. பேசாம இரு. அண்ணா 1ஆம் தேதி கரெக்டா 9 மணிக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து வாங்கிக்கிறீங்க. நான் ஏன் இங்க வந்தேன்னா சொல்லுங்க. நீ குடுக்குற நிலைமையில இருக்கேன், நான் வாங்குற நிலைமையில இருக்கேன். அதனாலதான் நான் மறந்துடாதப்பா. அண்ணா இதெல்லாம் நீங்க பேசணுமா? இதெல்லாம் சொல்லணுமா? அண்ணா நான் உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டவன். பணத்தையும் குடுக்கறேன்னு காலையும் விழுகிறேன். 1000 இருந்தாலும் பக்காளி ஒன்னா பிறந்தாதானே சொல்லுங்க. படைக்கு 5 சொல்லுவாங்க. இருக்கிற இது உலகத்தை கண்டு அச்ச மாட்டேன். நீங்களா அழுதாங்க மனசு தாங்க. கோடி தண்ணி மாடி அழுவாதீங்க. போங்க நீங்க போங்க. வரட்டா போங்க. எப்படி போறாரு பாரு. ஏங்க நீங்க பாட்டு காசு எடுத்து குடுக்குறோம்னு சொல்லிட்டீங்க. வேலையை பாரு, எல்லாம் எங்களுக்கு தெரியும். உள்ளவா இந்த வாளுக்கு வர வர குடிச்சிட்டு போச்சு. தசரதா வாங்கண்ணே. என்ன இந்த பக்கம்? என்னம்மா நல்லா இருக்கீங்களா? என்னண்ணே வேகாத வெயில்ல வந்திருக்கீங்க? என்ன பண்றது, காரியம் ஆகணும்னா வெயில்ல வந்துதான் ஆகணும். ரொம்ப நாளா வேலை இல்ல. சரி. நகை நட்டெல்லாம் போச்சு, வீடு வாசல்லாம் அடமான வச்சுட்டேன். ஐயோ உங்க அத்தாச்சி சிரமப்பட்டு சில அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா. நீங்க துபாய் போங்க. சரி இந்த அட்ரஸ்ல எல்லாம் வேலை இருக்குன்னா சரி சரி அதுக்கு அடுத்தே போய் விசாரிச்சு பார்த்தாக்க 1 லட்சம் ரூபாய் செலவாக போட்டுருக்கு. நல்ல கம்பெனி பத்தியா? நல்ல கம்பெனியா? சூப்பர் கம்பெனி இது. அதுதான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா 6 மாசத்துக்குள்ள கொண்டாந்து திருப்பி கொடுத்துருவேன். என்னன்னு நீங்களும் போய் என்கிட்ட காசு கேட்டுக்கிட்டு நீங்க கேட்கணுமாண்ணே? இந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, வீட்டை கட்டி கொடுத்தீங்க, திடீர்னு 1 லட்சம் கேக்குறீங்க. பணமா இல்லண்ணே என்கிட்ட. 1 மாசத்துல பணம் வந்துச்சுன்னா நான் தந்துடுறேன். இன்னொரு இடத்துல கேட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா ஒரு கல்யாணம் இருக்கு, அத போய் நாங்க முடிச்சிட்டு இவளோட நகையெல்லாம் வச்சு நான் கொடுத்துறேன். என்ன பணம் இல்லாட்டி அந்த ரத்தம் துடிக்குது பத்தியா? நகையை வாங்கிக்கேன்னு சொல்றியா? கண்டு இந்த பொண்ணத்தான் என் தம்பிக்கு கட்டணும்னு எல்லாத்தையும் சொன்னது நான் தாமா. நீ நல்லா இருப்பா. சரா தம்பி நான் வரேன்டா. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். நான் வரும்போது பணம் இருந்தா பாக்குறேன். இல்லையா நகையை வாங்கி அடகு வச்சுட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். போயிட்டு வாங்க. சாமி சாமி. யாரு? ஓ வீராசாமியா? என்ன வீராசாமி ரொம்ப நாளா நம்ம சாமிய பாக்கணும். உங்க சாமி வேலைக்கு போயிருக்கார். எங்க போயிருக்காரு? துபாய்க்கு. துபாய்க்கா? எப்படி போனாரு? அது அன்னைக்கு சில கம்பெனி அட்ரஸ் எல்லாம் குடுக்கலன்னு. ஆமா. எங்க ஆட்டுக்காரருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் துபாயில இருக்கார். அந்த அட்ரஸ்க்கு வேலைக்கு போயிட்டார். நான் கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு போயிட்டாரா? இல்ல உங்களையும் கூப்பிடுவாரு. ஏன் மாமி எனக்கு துரோகம் பண்றீங்க? நான் தானே 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன். என்னைய தானே அனுப்பணும். நான் தானே அட்ரஸ் கொடுத்தேன். என்ன ஓப்பிடுவாரு? அதெல்லாம் நம்ப மாட்டேன். போங்க மாமி. நீங்க எல்லாம் ஏமாத்த மாட்டே நினைச்சேன் நானு. நீங்களே ஏமாத்த பழகிட்டீங்க. அதான் செல்போன் இருக்குல்ல, மணிக்கணக்கில் பேசுங்க. ஊஞ்சல் ஆடிட்டா குடும்பத்துக்கு வருமானம் வந்துருமா? ஊஞ்சல்ல ஆட மாட்டேன்னு சொன்னேன். ஊஞ்சல்ல ஐயோ நல்லா மோர் குடிச்சேனா ஊஞ்சல் திருப்தியா ஆடனா. நான் ஒரு பைக் புக் பண்ணிருக்கேன். என் செல்லம் இப்ப அங்க வேலை பார்க்கலாமா? சரி அன்புள்ள மனைவிக்கு மனம் கிடைச்சிடணும். என்னம்மா சரசு என்ன பண்ற? வாங்க மாமா. எங்க தம்பி எங்க வீட்டா? உங்க தம்பி அவரு துபாய் போயிட்டாரு மாமா. துபாய்க்கா? என்னை பணம் வாங்க வர சொன்னானே. இல்லைங்க மாமா, நீங்க காட்டுனீங்கல்ல அந்த அட்ரஸ், அந்த அட்ரஸுக்கு தான் அவரு வேலைக்கு போய் 1.5 மாசம் ஆகுது மாமா. துரோயிப்பே. நான் ஊரெல்லாம் அலைஞ்சு அட்ரஸ் வாங்கி கொடுப்பேன். உன் புரிச்ச துபாய் போவானா? அதாவது நீங்க வசதியா இருக்கிறேங்கிறத காமிக்கிறீங்கல்ல,
உங்ககிட்ட பணம் கேட்டு வந்த மாதிரி என் புத்திய செருப்பால் அடிக்கணும். ஏன் மாமா இப்படி கோச்சுக்கிறீங்க? பின்ன என்ன, நான் அட்ரஸ் வாங்கி கொடுத்துருக்கேன்ல, 1ஆம் தேதி வாங்க. பணம் தர்றேன்னு அழுதான், கட்டி பிடிச்சான் பங்காளி. மூண்டு ஓடி போயிட்டான் பத்தியா, துரோகம் பண்ணிட்டு ஓடி போயிட்டான் பத்தியா. துரோகி எல்லாம் திட்டாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும்? உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். அதை எப்படி நீ கொடுக்க முடியும்? முதல்ல இந்த லெட்டர் படிச்சு பாருங்க. ஆமா, அந்த லெட்டர் படிக்கிறேன் நான் உங்க வேலைக்காரன் போறது. முதல்ல இத படிச்சு பாருங்க. என்ன படிச்சு பாரு, படிச்சு பாருங்க. அப்படி என்னத்தை கழிச்சிருப்பாரு? பணம் அனுப்பியிருக்கேன், நீ சௌரியமாரு, என் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு எழுதிருப்பாரு. வேற என்ன எழுதுவாரு? மாமா கொஞ்சம் பணம் அனுப்பியிருந்தாரு, அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அன்புமிக்க சரோசாவிற்கு உன் கணவர் எழுதி கொள்வது. வீராத்தியாம என்ன கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்டான். அவர் வருத்தப்படுவாரு. அதனால அவர் வருத்தப்படாத அளவுக்கு அவர் வரும்போது அவரால என்ன வேலை செய்ய முடியுமோ அவர்கிட்ட சொல்லி நான் இல்லாத குறைய போக்கிட்டேன். காகரி வாங்குறதா இருந்தாலும் பேங்க் போறதா இருந்தாலும் வீராத்தியாம என்ன நம்பு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரையும் துபாய்க்கு வருத்திக்கிறேன். அதனால எங்களை மாதிரியும் அவரையும் பாசமா நினைச்சு நல்லபடியா பழகிக்கங்க. நல்லது நடக்கட்டும். பாருங்க, உங்க மேல அக்கறை இல்லாம தான் என்னை வந்து அவளை பாசமா உங்களை பாத்துக்க சொல்லிருப்பாருக்கும். நல்ல பையன் சொன்னேன். பணம் கொடுக்கணும்ல, லெட்டர்ல வந்து அண்ணன் ஒன்னேன்னு எழுதுனா சரியா போச்சாக்கும். சரி, உங்களுக்கு பணம் தானே வேணும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் தரேன், உள்ள வாங்க. எப்படி தருவ? நான் கொடுக்குறேன். அந்த தொல்லையே வேணாம், ஆள விட. வாங்க மாமா, நட மாமா, வாங்க மாமா. வேணாங்கிறல்ல. மாமா வாங்க மாமா. மாமா, உங்களை என்னமோ நினைச்சேன். நீங்க ரொம்ப மோசம். சந்தோஷம் தானே? மோதிரம் செயின் இதெல்லாம் போதுமா? போதும் போதும் போதும். உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் தரேன். சரியா? பாய் பாய். தம்பி வாங்க மச்சா, வாங்க. என்னமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். தம்பி எங்க? அவர் போன மாசமே துபாய்க்கு போயிட்டாரு. துபாய் போயிட்டானா? எப்படி போன? நீங்க கொடுத்த அட்ரஸ்ல தான். நான் கொடுத்த அட்ரஸ்லயா? ஆமா. இவனும் துரோகம் பண்ணிட்டா, அவனும் துரோகம் பண்ணிட்டா. அப்பவே பொட்டாட்டி சொன்னா போகாதீங்க, உங்க பங்காளிய உங்களை கைவிட்டுருவாங்கன்னு. நான் சொன்னேன் என் தம்பி அம்மா ரத்த பாசம் என்னைய காப்பாத்துவாங்கன்னு. பணம் வாங்கிட்டு வா பாப்போம்னு சொன்னா. அதே மாதிரி நடந்து போச்சு. இனிமே சாகுற வரைக்கும் உங்க மூஞ்சில முடிக்க மாட்டோமா? நில்லுங்க மச்சான், என்னாச்சு? அவங்க போனா போட்டோம். உள்ள ஆட்டுக்கால் சூப் இருக்கு, உங்க தம்பி சாப்பிட தட்டு இருக்கு, அவர் படுக்கிற பெட்டும் இருக்கு. உள்ள வர்றீங்க, சாப்பிடுறீங்க. மச்சான் வாங்க. இந்த வரேன்டி. சந்தோஷம் சந்தோஷம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க குழந்தையால? ரொம்ப அலட்டிக்கிட்டீங்க. சந்தோஷம். வரட்டா? பாய். யோகா யோகா யோகா. வீட்டு விட்டு வெளியே போடி, வெளியே போடி. மொபைல் உங்களுக்கு ஒன்னதே சும்மா இருக்க மாமி. இது என்ன தெரியுமா? சிமெண்ட் மூட்டை எத்திக்கு ஒரு ரூம் 65 பேர் தங்கிட்டு மாசம் 1 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அனுப்பிச்சிருக்கேன். பணம் எங்க நீங்க கேட்டா 100 ரூபாய் இருக்கு, 200 ரூபாய் இருக்குன்றா. இவரெல்லாம் அடிக்க வேண்டிய துபாயில பட்டி கிடந்து கஷ்டப்பட்டு 10 லட்சம் அனுப்பிச்சு வச்சாங்க. இங்க வந்து பணத்தை கேட்டா ஒரு 100 ரூபாய் கூட இல்லைன்னு சொல்றாங்க. இவ்வளவு அடிக்காம கொஞ்சுவாங்களா? நானும் துபாயில இருந்து 10 லட்சம் என் பொண்டாடி அனுப்பிட்டா. அது 10 லட்சம் 11 லட்சம் பேங்க் இருக்கு. கேட்டியாடி? யோ எப்படியா? என் சம்சாரம் சம்மத்தி. கூப்பிடியா அவங்கள கேக்குறேன். வாடி வாடி எப்படின்னு சொல்லு. ஆமா, உங்க வீட்டுக்கார் 10 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சாரா? அது எப்படி 11 லட்சம் ரூபாய் குட்டி போட்டுது? மிச்சம் வாய்க்கு ஜலம் கொடுக்கலாம், ஆனா சொம்பையும் சேர்த்து கொடுக்கலாம். ஐயோ என்னடி சொல்ற? நிறுத்துக்கப்பா, என்ன பிரச்சனைங்க? வீராச்சம் என்ன துபாய்க்கு போய் சிமெண்ட் மூட்டையை தூக்கி அங்க வேலை பார்த்து இங்க வேலை பார்த்து 65 பேரோட ஒரே ரூம்ல தங்கி இருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பிச்சா எங்கடி பணம் கேட்டா செலவாயிடுச்சு. நான் இவ்வளவு அடிக்காம என்ன பண்றது? ஒரு 100-200 ரூபாய் மிச்சம் வச்சிருக்க கூடாது. சரி சரி, உனக்கு என்னடா பிரச்சனை? துபாயில கஷ்டப்பட்டு தகர கம்பெனி வளைஞ்சு 10 லட்சம் அனுப்பிச்சு வச்சானே.
வீட்டுல வந்து கண்ணை கேட்ட ஒரு 50,000 1 லட்சம் கூட இல்லைன்றான். இவள அடிக்காம கொஞ்சம் எனக்கு முன்னாடி அவளை அடிக்கிற வேலை வச்சுக்காத. தொலைச்சு தொலைச்சு சும்மா கால் வந்து விழு வந்தா தள்ளி விட்டா. இந்த பாருங்கடி, ஆளுகை நிறுத்துங்க. நடந்தது நடந்து போச்சு. இனிமே உங்க மாமன் உங்க கூட இருப்பாங்க. ஆளுக்கு 50,000 ரூபாய் 10 வட்டிக்கு பணம் தரேன். ஏன் ஒரு 5 வட்டி கொடுக்கறதா? ஜாஸ்தியா இருக்குண்ணே. அதெல்லாம் நீங்க பணத்தை கொடுக்கும் போது அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கடி, கொடுக்கிற பணத்தை வச்சு நல்லபடியா சம்பாதிப்பாங்க. அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. இனிமே யாரும் கேட்க மாட்டாங்க. நல்லபடியா புடச்சுக்கங்கடா. நீங்களும் அவளுகளை அனுசரிச்சு போங்கடா. நீங்க பாட்டுக்கு அவளுகளை விட்டு விட்டுட்டு ஓடிட்டா அவளுக்கு என்ன செய்வாளுங்க? ஏன் பணம் மட்டும் அப்படியே இருக்கு. ஓ பணம் மட்டும் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா ஊஞ்சலும் போறது தானே மிச்சம். அண்ணா எப்ப பணம் வாங்க வீட்டுக்கு வர்றது? வீட்டுக்கு காலையில வாங்கடா. சரி சரி காலையில வாங்கடா. நல்லபடியா புடச்சுக்கங்கடா. அண்ணே அக்கா ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கு. எங்கடா போன நீ? ஊரெல்லாம் தேடுறாளா? பின்ன ஒரு வாரம் தானடா ஆச்சு. அடி ஆத்தி. நம்ம வீட்டுக்கு நம்மளே விருந்தாடி வர்ற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல கண்டிப்பா எனக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு மாசம் இல்ல வாரம் வாங்க. அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாங்க. பாய். என்னடி முடிவு தெரியணும்? ஏண்டி இவ்வளவு பெரிய கார் வருது, இவ்வளவு அலங்காரமா வந்துகிட்டு இருக்கேன், இதெல்லாம் கண்ணு தெரியாம எவனோ ஒரு காலிப்பைய 10 காசு பெறாதவங்கிட்ட வார வாரம் வாங்க, தினம் வாங்க, அப்படி தினம் வந்து என்னடி கிழிக்க போறேன்? லெட்டர் எழுதவா? ஏண்டி ஒரு வாரம் தான் ஆச்சு வீட்டுக்கு வந்து, அதுக்குள்ளே உனக்கு பொறுக்க முடியலையா? என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்க? எப்ப பார்த்தாலும் அங்காளி பங்காளினே சுத்துறீங்க. போன பண்ணா சுச்சாப்னு வருது. நான் என்ன பண்றது? அவரை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு லெட்டர் போடலான்னு. இந்த சால்சா போலாம் யாருக்கு தெரியும்? இது எங்க அக்கா மச்சான். ஆமா மச்சான், நீங்க வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கீங்கன்னு எங்க அக்கா வந்து ஊர்ல புலம்புச்சு. சரி ஒண்ணும் கவலைப்படாதக்கா, நீ வீட்டுக்கு போ, நான் வரேன்னு சொல்லிட்டு நானும் ஊருக்குள்ள வந்தேன். அதுக்கப்புறம் தான் 2 கொலை பண்ணீங்களே, ஞாபகம் இருக்கா? நான் எங்க மாப்பிள்ள மச்சான் 2 கொலைய பண்ணிட்டு ஊருக்குள்ள பயந்துகிட்டு காவி வெட்டி கட்டிட்டு வீட்டோட இருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? அது சும்மா காத்தோட்டமா. அந்த சமயத்தை பயன்படுத்தி தான் எங்க அக்கா கிட்ட துபாயில இருக்கிற விலாசத்தை கொடுத்தேன். இப்ப போய் மச்சான் கிட்ட கூட கண்டிப்பா வேலைக்கு போயிடுவாருன்னு சொன்னேன். நீங்களும் அங்காளி பங்காளி கிட்ட பணம் வாங்கிட்டு வரலான்னு போனீங்க. அங்க போய் தான் லெட்டர் போடுற வேலையெல்லாம் பார்த்தேன். என்ன மச்சான், கடைசியில பிள்ளையார பிடிக்க போய் குரங்க பிடிச்ச கதையா போயிடுச்சேன்னு பயந்தே போயிட்டேன். எப்படிடா திருட்டுறதுன்னு யோசிச்சேன். அடுத்தவன் பொண்டாட்டி மேல கை வைக்கும் போது குஷியா இருக்கு, ஆனா தான் பொண்டாட்டி மேல ஒருத்த கை வைக்கும் போது வலி தெரியும். அதனாலதான் நீ வர்ற சமயமா பார்த்து நானும் எங்க அக்காவும் பேசிக்கிட்டே வந்தோம். இப்ப எப்படி வலிக்குது பாத்தியா? ஆமா, இந்த 2 கொலைன்னு விசாரிச்சதெல்லாம் அதெல்லாம் ஒரு கொலை இல்ல மச்சான். அவங்க 2 பேரும் என் ஊருக்காரனுங்க. ஏ மணி, அசோக் வாங்க. உசுரோடதான் இருக்கு. ஒண்ணு இல்ல, அவரை திருத்தணுங்கிறதுக்காகத்தான் இத்தனை வேலையும் பண்ண. என்ன மச்சான் மாப்பிள ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இனிமே நாங்க இந்த ஊர்ல இருந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நாங்க வெளியூர் போய் நல்லா பொழைச்சுக்கிறோம். இந்த வீட்டுக்காரங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. சாமா செட்டில் ஒரு மூட்டையா கட்டி லாரியில அனுப்பி விட்டுருங்க. நாங்க 2 பேரும் குற்றாலத்துல போய் செட்டில் ஆயிடுறோம். முடிஞ்சா வந்துருங்க.